ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிஎம் ஸ்லம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்து தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். மைத்ரி மூவிஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரபு மற்றும் பலர் இணைந்து நடித்து வெளிவந்திருக்க படம் தான் குட் பேட் அக்லி. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ட்ரெய்லர்ல சொன்ன மாதிரி தான் வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃபிலிமுமே டிஃபரன்ஷியேட் காமிச்சு பயங்கரமா நடிச்சிருக்காரு. அஜித் ஒரு பர்ஃபார்மர்னு தெரியும், ஆனா இந்த படத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. அஜித் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட். அந்த அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் கண்டிப்பா ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லி ஒரு ஃபேன் பாய்ன்னு சொல்லி அவர் எடுத்திருக்கிற இந்த படம் அஜித் ரசிகரால மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டாடப்பட வேண்டிய படமா இந்த படம் கொடுத்திருக்காரு. ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். இந்த படத்துல ரொம்ப நிறையவே ஏகே பத்தின ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஏகே ஃபேன்ஸுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். பட் ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நீங்க ஃபேமிலியோட போனீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, இந்த படம் உங்களுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கும் உங்க நேரத்துக்கும் ரொம்ப ஒர்த்தாவே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப தரமான படமாவே இருக்கு. அடுத்து ஜிவி பிரகாஷ் தான். இந்த படம் இந்த அளவுக்கு ஹைப்பா இருக்கிறதுக்கு முதல் காரணம் கண்டிப்பா ஜிவி சொல்லியா. ஏன்னா ஒரு பாட்டும் வரும்போதும் ஒரு எங்க போய் எந்த இன்டர்வியூல போட்டாலுமே அவர் பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஹைப்லயே வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல அவரு பெஸ்ட், இது கரியர் பெஸ்டான்னு தெரியல, பட் ஆனா அவரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த படம். மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்டு, சாங்ஸ் எல்லாமே இந்த படத்துல பயங்கரமாவே இருக்கு. குறிப்பா டார்கேவோட சாங் இந்த படத்துல ரீமேக் பண்ணி போட்டிருக்காரு. அது இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் ஐபிஎத் இருக்கு. முக்கியமான ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த சீன்ல இந்த பாட்டு நம்மளை இன்னும் ஐபிஎத்துது. அடுத்து இந்த படத்தோட எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி, அவரை உண்மையாவே பாராட்டியா ஆகணுங்க. ஏன்னா இந்த படத்துல நிறைய கட் ஷாட்ஸ் வருது, இங்க அங்கன்னு நிறைய கட் ஷாட்ஸ் வருது. எல்லாத்தையுமே பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. கமலுக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரியும், ரஜினிக்கு ஒரு கார்த்திக் சுப்பராஜ் மாதிரியும், விஜய்க்கு ஒரு அட்லி மாதிரியும், அஜித்துக்கு இதுக்கப்புறம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. 2011 மங்காத்தால வெங்கட் பிரபு எடுத்தாரு. அதுக்கப்புறமா ரொம்ப இடைவெளி, கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் கொடுத்திருக்கிறது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு இந்த படம். இது இப்ப வரைக்கும் அஜித்தோட ரசிகர்களுக்கு வெறித்தனமான படமா இருக்கு. ஆனா ஜெனரல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்றது இன்னும் ஒரு 4 நாள் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். ஆனா கண்டிப்பா அவங்களும் சொல்லுவாங்க படம் சூப்பரா இருக்குன்னு தான். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காரு. அதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரனை நம்ம பாராட்டியே. கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இது என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ. நீங்களும் இந்த படம் பாருங்க. படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு ஆனஸ்டா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான புது படங்களோட ரிவ்யூஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா சிஎம் ஸ்லம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.